வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ தேவி பாகவதத்தின் 7வது ஸ்கந்தத்துல கடைசி பகுதியில தான் நம்ம இருக்கோம். சதி தேவிய பிரிந்த துக்கத்த தாங்க முடியாத சிவபெருமான், பிரபஞ்ச நினைவே இல்லாம சதி தேவிய மட்டுமே மனசுல நினைச்சு தியானத்துல ஈடுபட்டு இருந்தாரு. அவருடைய அசைவற்ற தன்மையினால உலகத்துல இருந்த எல்லா ஜீவன்களுக்கும் மனசுல மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமலே போயிடுச்சு. செயல்கள்ல ஈடுபாடோ, ஆசையோ அறவே இல்லாம போயிடுச்சு. தேவர்களுக்கும் விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்த சரியா பயன்படுத்திக்கிட்ட தாரகன்கிற ஒரு அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையா தவம் இருக்காரு. ஒரு வரமும் வாங்குறாரு. அந்த வரத்தின் பலனாக 3 உலகத்தையுமே கைப்பற்றி ஏக சக்கராதிபதியாக 3 உலகத்தையுமே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் தேவர்கள் தாரகாசுரனுடைய கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இத பொறுத்துக்க முடியாத தேவர்கள் எல்லாருமே தரகாசுரனுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்துகிட்டு வராங்க. எத்தனை காலம்தான் இப்படியே மறைஞ்சு வாழ முடியும்னு நினைச்சு தேவர்கள் தாரகாசுரனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு தேடி போகும்போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தாரகாசுரன் வாங்கின வரம்படி சிவபெருமானுக்கு பிறக்கும் புத்திரனால் மட்டுமே அவனுக்கு அழிவு. இப்ப சிவபெருமானோ ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. சக்தியும் இல்ல. அப்போ எப்படி சிவபெருமானுக்கு புத்திரன் பிறப்பான்? எப்ப பிறந்து எப்ப தாரகாசுரனை வதம் செய்வாங்க அப்படின்னு தேவர்கள் குழம்பி போனாங்க. இதுக்கு உபாயம் மகாவிஷ்ணுவால மட்டும்தான் சொல்ல முடியும்னு வைகுண்டத்துக்கு போய் அவரை சந்திக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் தேவர்கள் நிலைய புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே சரியான உபாயம் பராசக்தியால மட்டும்தான் தர முடியும். நாம எல்லாரும் இமயமலைக்கு போலாம். அங்க அவள நோக்கி தியானத்துல ஈடுபடலாம். அவளுடைய கருணையினால கண்டிப்பா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து இமயமலைக்கு போறாங்க. பராசக்தி தேவிய மனதால நினைத்து தவம், தியானம் இதுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சித்திரை மாதம் நவமி திதி சுக்கிரவாரம். வேதங்கள் 4 புறமும் தோத்திரம் செய்ய கோடி சூரிய பிரகாசத்தோடும் குளிர்ந்த கிரணங்களோடும் கோடி மின்னல் ஒளி வீச ஜோதி ரூபமா பராசக்தியானவள் காட்சி தராங்க. தேவர்களுக்கு கண் கூசுது. ஒருவாறாக பராசக்திய மனதார தியானம் செய்ய அவங்களுக்கு அந்த ஒளிய பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்குது. அந்த ஒளி ரூபத்துல இருந்து ஒரு கன்னி பெண்ணாக பராசக்தி அவங்களுக்கு காட்சி தராங்க. அவங்களுடைய திரு வடிவத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லணும். கருவண்டு போன்ற கருமையான கூந்தல்ல மல்லிகை மனம் வீச, அஷ்டமி சந்திர பிம்பம் போன்ற நெற்றி, நீண்ட புருவங்கள், தாமரை மலர் போன்ற 3 கண்கள், எடுப்பான மூக்கு, குறுக்கத்தி மலர்கள் போன்ற பற்கள், தோள்வளை ஆபரணங்களோடு பாசம், அங்குசம், வரதம், அபயம் ஏந்திய 4 திருக்கரங்களோடும் மாதுளம் பூவையும் தாளம்பூவையும் ஒத்த திருமேனியுடன் சந்திர ஒளி வீசும் நவரத்ன மகுடத்தை அணிந்து அனைவரையும் மோகிக்கச் செய்யக்கூடிய கருணைமயமான கலையான முகத்தோடும் அந்த தேவி பராசக்தியானவள் அவங்களுக்கு தரிசனம் தராங்க. அந்த காட்சியை பார்த்த அனைத்து தேவர்களும் தேவிய துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய பிரச்சனைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாரகாசுரனை வதம் செய்யணும், அதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும்னு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அப்போ பராசக்தி, என்னை இதே தாமரையில் பூஜித்து வரும் பர்வதராஜருக்கு நான் மகளாக பிறப்பேன். என்னுடைய சக்தி ஆனவளுக்கு பார்வதி என்று பெயர் சூட்டி அவளை நீங்க பரமேஸ்வரனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். பிறகு உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜனுக்கு மெய் சிலிர்த்து, எத்தனை ஜென்மத்துல எத்தனை பிறவியில நான் என்ன தவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்ச, நீ எனக்கு மகளாக பிறக்க அப்படின்னு கண்ணீர் மல்க பரவசத்தோடு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நன்றியும் சொல்றாரு. அப்புறம் சித்தாந்தமான உன்னுடைய ஸ்வரூபம், பக்தி பூர்வமான யோகம், சாஸ்திர ரீதியான ஞானம் இவை எல்லாத்தையும் எனக்கு உபதேசிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்யறாரு. அதனால பராசக்தியும் அந்த ரகசிய உபதேசத்தை எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவே தேவி கீதை.
எப்படி பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு குருஷேத்திரத்துல சொன்னது பகவத்கீதைய உருவாச்சோ, இங்க இது தேவி கீதை. பகவத்கீதைக்கும் தேவி கீதைக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. அங்க அவர் என்ன சொன்னாரோ அதையே தான் இங்கேயும் தேவி தன் திருவாயால் பர்வதராஜனுக்கும் சுற்றியுள்ள தேவர்களுக்கும் உபதேசம் செஞ்சாங்க. அது மட்டுமா, எப்படி பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் தரிசனம் தந்தாரோ, அதே போல பராசக்தியும் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்த எல்லாருக்குமே குடுத்தாங்க. அத பார்த்து பயந்ததுனால தன்னுடைய ரூபத்த மாற்றி இயல்பு வடிவத்துல அவங்களுக்கு தரிசனம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஞான உபதேசத்த பத்தி ஒரு சில விஷயங்கள பராசக்தி சொல்றாங்க. குரு பக்தி ரொம்ப முக்கியம். குருவ மகிழ்வித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஞான உபதேசம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைய சொல்றாங்க. அதர்வன வேதத்தில் வல்லவரான தத்யங்க முனிவரிடம் அஸ்வினி தேவர்கள் பிரம்ம உபதேசம் கேட்டு நின்னாங்க. மற்றொரு சமயம் வாங்க, கண்டிப்பா உபதேசம் செய்யறேன்னு வாக்கு கொடுத்தார் தத்யங்க முனிவர். இத கேள்விப்பட்ட இந்திரதேவன் தத்யங்க முனிவரை சந்தித்து, நீ அஸ்வினி தேவர்களுக்கு பிரம்ம உபதேசம் உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு, நீ அப்படி செஞ்ச அப்படின்னா நான் உன்னுடைய தலைய வெட்டி விடுவேன்னு எச்சரிச்சிட்டு போறாரு. அஸ்வினி தேவர்கள் தத்யங்க முனிவரை சந்திக்க வராங்க. தத்யங்க முனிவர் நடந்த எல்லாத்தையும் அஸ்வினி தேவர்கள் கிட்ட சொல்றாங்க. இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவருடைய தலைய அஸ்வினி தேவர்களே வெட்டி ஒரு குருட்டு குதிரையுடைய தலைய அவருடைய உடம்புல பொருத்துறாங்க. அவரும் பிரம்ம உபதேசம் செய்யறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிய வருது. இந்திரதேவன் கோபமா வந்து தத்யங்க முனிவருடைய தலைய வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள் தத்யங்க முனிவருடைய உண்மையான தலைய எடுத்து அவருடைய உடம்புல பொருத்தி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு தான் ஒருத்தன் பிரம்ம வித்தைய கத்துக்கவே முடியும். அப்படி சிரமப்பட்டு எவன் ஒருவன் அந்த பிரம்ம வித்தைய தெரிஞ்சுக்கிறானோ அவனே கிருதகிருத்யன் தன்யன் ஆவான் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்று கர்ம யோகம், உடலால் செய்வது. இன்னொன்று ஞான யோகம், அறிவினால் செய்வது. மற்றொன்று பக்தி யோகம், மனதால் செய்வது. பக்தி யோகம் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி முக்குணங்கள் இருக்கோ, சாத்விகம், ராட்சசம், தாமசம், அதே போலதான் இந்த பக்தி யோகமும் தாமச பக்தி, ராட்சச பக்தி, சாத்விக பக்தின்னு 3 வகைப்படும். தாமச பக்தி பிறரை வருத்தி ஆடம்பரத்தோடு இல்ல பொறாமை காரணமா இல்ல குரோதத்தின் காரணமா செய்யக்கூடிய ஒரு பூஜை பக்தி தான் தாமச பக்தி. ராட்சச பக்தி பிறருக்கு துன்பம் செய்யவே மாட்டாங்க. ஆனா தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும், தான் புண்ணியத்தை அதிகமா சேர்த்தணுங்கிறதுல முனைப்போட இருப்பாங்க. அதனால அதுக்காக நிறைய ஆசைகளை வளர்த்துப்பாங்க. எப்பயுமே பேத புத்தியோடவே இருப்பாங்க. இது ராட்சச பக்தி. சாத்வீக பக்தி இவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்கள்ல புண்ணியம் இருந்தாலும் அந்த புண்ணியத்தோட பலனை பகவானுடைய திருவடிக்கே அர்ப்பணிச்சிடுவாங்க. பாவத்தை கழிக்கிறதுக்காகவே அவங்க எந்த துன்பம் வந்தாலும் இன்முகத்தோடு அத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அது பகவானோட அனுகிரகம்ட்டு அத அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி பகவானிடத்தில் நீங்காத ஸ்திர பக்தியோடு இருப்பாங்க. இது சாத்வீக பக்தி. ராட்சச பக்தியை கடைபிடிச்சாலும் சரி, தாமச பக்தியை கடைபிடித்தாலும் சரி, அவங்களால யோகங்களை வளர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பக்தியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா என்னுடைய குணங்களை கேட்டும் பாடியும் வேற ஒரு சிந்தனை இல்லாம என்னுடைய நினைவிலேயே இருந்து எனக்காக பக்தி செய்வது இல்ல தியானிப்பது சிறந்த பக்தி அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஞான யோகமும் பரம பக்தியும் ஒன்றோடொன்று இணைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பக்தியோடு இருப்பவன் சாத்வீக பக்தியில முன்னேறும் போது அவங்களுக்கு குருவாவே பகவான் வந்து சேர்வாரு. அவங்களுடைய வழிகாட்டுதல்னால அவங்களுக்கு தேவையான ஞானமும் கிட்டும். அதுதான் இங்க பராசக்தி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பர்வதராஜன் பராசக்தி கிட்ட உனக்கு பிடித்த திருத்தலங்கள், விரதங்கள், திருவிழாக்கள் என்னென்ன? அவை பற்றி எங்களுக்கு விவரமா சொல்லணும் அப்படின்னு பர்வதராஜன் கேட்க, அதுக்கு பராசக்தி சொல்றாங்க. நானே எல்லா வடிவமாகவும் இருக்கிறதுனால, காணப்படும் தலங்கள் யாவுமே என்னுடைய அம்சம்தான், என்னுடைய தலங்கள் தான். எல்லா காலங்களும் என் திருவிழா காலம்தான் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. இப்போ திருத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியின் கோலாபுரம், ரேணுகா தேவியின் மாத்ருபுரம், துர்கா தேவியின் துலச்சாபுரம், சப்தஸ்ருங்கம் இங்குலை, ஜுவாலாமுகி, சாக்கம்புரி, பிராமரி, ஸ்ரீ ரக்த தந்திரிகா, அன்னபூரணியின் ஸ்தலம், காஞ்சிபுரம் ஏகாம்பர ஆலயம், யோகீஸ்வரி பிரதிஷ்டித்த தேஜோஸ்தானம், விந்தியமலை நிவாசினியின் உன்னத ஸ்தானம், பீமாதேவி ஸ்தானம், விமலாதேவி ஸ்தானம், ஸ்ரீ சந்திரகலா, கௌசிகி, நீலமலை உச்சியில் இருக்கும் நீலாம்பிகை ஸ்தானம், ஜாம்புநதேஸ்வரி ஸ்தானம், ஸ்ரீநகரம், நேபாளத்தில் உள்ள குல்யகாளி ஸ்தானம், சிற்றம்பலமான சிதம்பரம், வேதாரண்யம், வைத்தியநாதத்தில் வசுலாஸ்தானம், நீல சரஸ்வதி ஸ்தானம், புவனேஸ்வரி ஸ்தானமான மணித் தீபம், திரிபுர பைரவியின் ஸ்தானமாகவும் யோனி மண்டல வடிவமாகவும் விளங்கும் காமாக்கியம், மேலும் காயத்ரியின் புஷ்கரம், சண்டிகா தேவியின் அமரேசம், புஷ்கரேக்ஷணியின் பிரபாசம், லிங்கதாரணியின் நைமிசம், புஷ்கராட்சியின் புருஹீதை, ரதிஸ்தானமான ஆஷாடம், சண்டமுண்டிகளின் ஸ்தானம், பரமேஸ்வரியான தண்டினி ஸ்தானம், பராபூதி ஸ்தானம், பூதி ஸ்தானம், நகுலேஸ்வரியின் நகுலம், சந்திரிகா தேவியின் அரிச்சந்திரம், சங்கரியின் ஸ்ரீபர்வதம், திரிசூலியின் ஜப்பியேஸ்வரம், குஷுமா தேவியின் ஆம்ரோட்கேஸ்வரம், சங்கரியின் மகாகாளேஸ்வரம், சல்வானியின் மத்தியமஸ்தானம், மார்க்கதாயினியின் கேதாரதலம், பைரவியின் பைரவம், மங்களஸ்தானமான கயை, ஸ்தானப்பிரியையின் குருஷேத்திரம், ஸ்வயம்பவியின் நகுலம், உக்ராதேவி கனகலம், விஸ்வேஸ்வரியின் விமலேஸ்வரம், மகானந்தாஸ்தானமான மகாந்தகை, பீமேஸ்வரியின் பீமஷேத்திரம், சங்கரியின் பவானி, ருத்ராணியின் அர்த்தகோடி, விஷாலாட்சியின் அவிமுக்தம் எனப்படும் காசி, மகாபாகா ஸ்தானமான மகாலயம், உட்பலாட்சியின் ஸ்வர்ணாட்சி, ஸ்தான்வியின் ஸ்தானுத்தலம், கமலாதேவியின் திருவாரூர், பிரசண்டை தேவியின் சகலண்டிகத்தலம், பத்ரகாளியின் கோகர்ணம், பத்ரிஸ்தானமான பத்ரகர்ணிகை, திரிசந்தியா தேவிகளின் குருண்டலை தலம், மகுடேஸ்வரியின் மாகோடம், சண்டகியின் மண்டலேஷம், காளிகாவின் காலஞ்சரம், துவனீஸ்வரியின் சங்குச்சுன்னம், ஸ்தூலகேஸ்வர சேத்திரம், ருல்லேகா மந்திர ஸ்தானமான ஞானிகளின் இதயக்கூடம். இவை எல்லாமே எனக்கு பிரியமான திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எவனொருவன் இத்தகைய திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்து பூஜித்து தியானம் ஜபத்துல ஈடுபடுறாங்களோ, அங்க தங்கி விடியற்காலையில தேவி நாமங்களை படிக்கிறாங்களோ, அவங்களுடைய பாவம் அகன்றொழிந்து விடும் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலங்களின் பெயர்களை சிராத்த காலத்தில் படித்தால் பிதர்கள் முக்தி அடைவார்கள் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அடுத்து தனக்கு பிரியமான விரதங்கள் என்னென்ன அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. ஆண் பெண் இருவருமே ஸ்ரத்தையோட விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு பிரியமான விரதங்கள் கிருதியை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம், ஆருத்ரா விரதம், கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தி விரதம், பிரதோஷ விரதம், புரட்டாசி மற்றும் சித்திரை மாதங்களில் வரும் நவராத்திரி விரதம், சோமவார விரதம். இவை அனைத்துமே எனக்கு பிரியமான விரத தினங்கள். இந்த தினங்கள்ல யாரொருவர் ஸ்ரத்தையோடு பக்தியோடும் விரதத்தை முறையாக அனுஷ்டிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. மேலும் தனக்கு பிடித்தமான திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. டோலோ விழா, பள்ளியறை உற்சவம், திருப்பள்ளி எழுச்சி, தேர் உற்சவம், வசந்த விழா, பவித்ரோக்ஷவம். அது மட்டும் இல்லாம என் பக்தர்களால் செய்யப்படும் விழாக்களும் எனக்கு பிரியமானவை அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழா காலங்கள்ல பக்தர்கள், சுமங்கலி, கன்னிகை, இல்ல சிறு குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் உணவளிப்பதும் என்னிடம் அறிவை லயிக்க செய்தலும் எனக்கு பிரியமானவை அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கதைகளை கேட்பதும் என்னுடைய நினைவிலேயே லயித்து இருப்பதும் என்னை பக்தி செய்வதும்
எனக்கு பிரியமானவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, பொன் பொருள் செலவு பற்றி கவலைப்படாம, சுறுசுறுப்போடும், பக்தியோடும் எவனொருவன் வருடந்தோறும் இந்த திருவிழாக்கள செய்றாங்களோ, அவனே பாக்கியவான் அப்படின்னு பராசக்தி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த பூஜை முறை பற்றி சொல்றாங்க. பூஜை முறை 2 வகைப்படும். புறப்பூஜை, உட்பூஜை. புறப்பூஜை 2 வகைப்படும். வைதீகம், தாந்திரீகம். வைதீக பூஜை வேத தீட்சை உள்ளவர்களால வேத சம்மதத்தோடு இருப்பதுதான் வைதீகம். தாந்திரீக பூஜை தாந்திரீக தீட்சை உள்ளவர்களால மட்டுமே கடைபிடிக்கப்படுவது. இது சாமானிய மனிதர்களால கடைபிடிக்க முடியாது. நம்மள மாரி சாமானிய மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் உட்பூஜை. ஏன்னா எல்லாராலையுமே தினைக்கும் கோவிலுக்கு போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கோ, அம்பாளுக்கோ அபிஷேகம், ஆராதனை எல்லாமே செய்ய முடியாது. ஆனா மனசுல நிரம்ப பக்தியும், காதலும், அன்பும் நிரம்பி இருக்கும். அந்த பக்தியோட நம்முடைய இதய கமலத்துல ஒரு பீடம் எழுப்பி, அங்க நமக்கு பிடித்த தெய்வத்த பிரதிஷ்டை பண்ணி, அவங்களுக்கு நித்தமும் நம்மளால எந்த அளவுக்கு பூஜை செய்ய முடியுமோ, அபிஷேகம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு காதலாகி உருகி கண்ணீர் மல்க பிரார்த்திக்க முடியுமோ, அது செய்வது உட்பூஜை, மானசீக பூஜை. இந்த பூஜை எந்த தெய்வமா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. அவங்க சட்டுன்னு இறங்கி வருவாங்க. உங்க கூடவே உங்க நிழலா தினைக்கும் வருவாங்க. இது நிதர்சனமான உண்மை. அடுத்து பராசக்தி பர்வதராஜன் உள்ளிட்ட மற்ற எல்லா தேவர்களுக்கும் தன்னுடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பராசக்தி சொன்ன மாதிரியே பர்வதராஜனுக்கு மகளாக பராசக்தியின் ஒரு சக்தி பிறக்குறாங்க. அவங்களுக்கு கௌரி, பார்வதின்னு பெயரிட்டு வளர்க்குறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வனமுமா வளர்ந்த அந்த பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரனுடன் கல்யாணம் நடைபெறுது. அவங்களுக்கு பிறந்தவள்தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானால் தாரகாசுரன் வதம் செய்யப்படுறாரு. அதனால் தேவர்கள் எல்லாரும் முருகப்பெருமான கொண்டாடுறாங்க. அடுத்து லக்ஷ்மி தேவியின் தோற்றத்தை பத்தி வியாசர் சொல்றாரு. அமுதம் கிடைக்கணுங்கிறதுக்காக பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சாங்க. அதிலிருந்து பல ரத்தினங்கள் தோன்றியது. அந்த சமயம் எல்லாருக்குமே லக்ஷ்மி தேவியினுடைய நினைவு வந்தது. லக்ஷ்மி தேவி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறாங்க. அதனால பராசக்தியினுடைய கருணையினால் பராசக்தியின் ஒரு சக்தியான லக்ஷ்மி தேவி பார்க்கடலில் அவதரிக்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மி தேவிய மகாவிஷ்ணுவுக்கு திருமணம் செய்து முடிக்கிறாங்க. இந்த 7வது ஸ்கந்தத்தை படித்தாலும் கேட்டாலும் அவங்களுக்கு எல்லா புண்ணியங்களும் சித்திக்கும் அப்படின்னு வியாசர் சொல்லி முடிக்கிறாரு. இதுதாங்க 7வது ஸ்கந்தம். இது ரொம்ப பெரிய ஸ்கந்தம். அதனாலதான் பிரிச்சு எபிசோட்ஸ் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க தேவி கீதையும் சரி, பகவத்கீதையும் சரி ஒன்றோடொன்று இணைந்ததுதான். அதனால நிறைய விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரோ அது அப்படியே தான் இங்க பராசக்தியும் உபதேசம் பண்ணியிருக்காங்க. அதுல நான் படித்த வரைக்குமே எந்த ஒரு வேறுபாடுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால பகவத்கீதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே நான் பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை கேளுங்க. நன்றி. வணக்கம்.